இந்தா சாப்பிடணும். நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடணும். சாப்பிடு. ஏய், குழந்தைக்கு இன்னும் கொஞ்சம் பழையது கொண்டு போடுறேன். முதன்னு பறிச்சு எடுத்து போகுது. தட்டு இங்க இருக்கடி, சோத்த தரையில கீழே போடுற. அங்க போடு. சரி போ. சட்டி பாருக்குள்ள காலை விட்டு உடச்சிடாத. இந்தா சாப்பிடணும். சாப்பிடணும். ஏன்னா நீ படிச்சு பாஸ் பண்ணினா என்ன வேலைக்கு போவ? டாக்டர் வேலைக்கு. ஐயோ வேணாம். நீ டாக்டர் ஆகி சாக போறவங்க எல்லாம் ஊசி போட்டீங்கன்னா எல்லாரும் பொழைச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம பொழப்புக்கே ஆபத்துனா. அதை விட நீ இன்ஸ்பெக்டர் ஆயிடு. இல்லன்னா கரெக்டா வந்துரு. அப்பதான் நம்ம ஊர்க்காரங்க இருந்து நாட்டாம வரைக்கும் உன்னை பார்த்த உடனே கை கட்டி நிப்பாங்க. நைனா நீ கலெக்டர் ஆகிட்டீன்னா உங்க அப்பா வெட்டியானுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடு நைனா. சரிதான் நைனா. ஐயோ என் கண்ணு. என்ன பையனை ஸ்கூல் கூட்டி போறீங்களா? ஆமாண்டா, நீ என்னமோ பெரிய இவ மாதிரி இங்கிலீஷ் பேசுறிய. என் பையனோட இங்கிலீஷ் கேட்டுக்கடா நீ. நைனா அப்பாவுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்றது? டாடி. இவ மூத்திரத்தை குடி. அப்ப கூட உனக்கு புத்தி வராது. டேய், என் பையன் மட்டும் படிச்சு பெரியாளா வரட்டும். இந்த காலனிவே ஒரு கலக்கிறான். சாரைய கடை வச்சு கொடுக்க போறீங்களா? முயற்சி போறிக்கினாய பிச்சு புடும் பிச்சு. வா நைனா, அம்மிக்கு டாட்டா சொல்லு. மம்மி டாட்டா. சாரி வேணே கீழ்றான் சார். ஏய், சத்தம் போடக்கூடாது. சாமி கும்பிடுறேங்க சாமி. ஏன் சொல்லல? உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்க இந்த மாதிரி சாமி சாமின்னு கூப்பிடாதேன்னு? பிறந்ததுல இருந்தே எல்லாரையும் அப்படி கூப்பிட்டு பழக்கமாயிடுச்சுங்க சாமி. திடீர்னு மாத்திக்க முடியல சாமி. சாமி பரிச்சை வச்சாலும் வச்சீங்க, என் புள்ள கோழி கூப்பிடுறதுக்கு முன்னாலே எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சா சாமி. படிக்கிறா அப்படித்தான் இருக்கணும் சாமி. என் பொண்டாட்டிக்கு 2 கண்ணும் தெரியாதுங்க. என் பொழப்பத்தான் உங்களுக்கு தெரியும். எப்படியாவது என் புள்ளைய நீங்க கரை சேர்த்தி விட்டுருங்க. கடைசிக்கு இவன் ஒரு கலெக்டராவது ஆக்கி விட்டுருங்க சாமி. நீ ஒண்ணு கவலைப்படாத, இவனை நான் பாத்துக்கிறேன். வேறையா அப்படி போய் உட்காரு. நைனா டாடா நைனா. படிச்சு நல்லா எழுதிட்டு வா. உனக்கு பிடிச்ச களியும் கருவாட்டு குழம்பு உங்க அம்மா கிட்ட சொல்லி கிண்டி வைக்கிறேன். வர்றேன். பாருங்க சாமி. சாமி பாருங்க. யாரும் சத்தப்படக்கூடாது. நான் என்ன போர்டு எழுதணும் அதை பார்த்து அப்படியே ஸ்லேட் எழுதணும். டாய் டாய், பாபுல தூங்க கூடாது, எழுது. டேய், உன்னை தூங்க கூடாதுன்னு சொன்னல? வகுப்பு நேரத்துல தூங்குறியா? எழுந்து எழுதுடா. விரையா விரையா விரையா, சார் கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. விரையா விரையா, டேய் விரையா விரையா விரையா. நான் அப்பவே சொன்னேன், அவ வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன்னு. உன் பேச்ச கேட்டு போய் அவமானப்பட்டனையா, என்ன அசிங்கப்படுத்தாளே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த வாத்தியார் தான். இப்படியே விட்டேன்னா பொண்ணுக்கு அப்பனே நான் தான் சொல்லி ஏழாடி பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவான். தயவு செய்து அப்பா ஸ்தானத்தை மட்டும் விட்டுறாதே. அவன் உயிரோட இருந்தா தானே அவன் கதையே முடிச்சிடற. கொலையே பண்ண போறீல, நல்ல முடிவு. ஆனா இதுல என்ன மட்டும் லிங்க் பண்ணிடாதே. எனக்கு வெளியூர்ல 2 நாள் வேலை இருக்கு. நாட்டாமையா நாட்டாமையா, பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தும் போது நம்ம வெட்டியா மகனை அந்த வாத்தியார் அடிச்சு கொன்னுட்டானா. கண்ணால பாத்தியா? டெப்த் கன்ஃபார்மா? இப்ப நேரா அங்க இருந்தாங்க வரேன். நாட்டாமே, உங்க வலையில அவனே வந்து மாட்டுட்டான். இனிமே சுக்கிரதசை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்லா இருந்து புள்ளைய படிக்க வைக்கிறேன்னு சொல்லி அநியாயத்துக்கு கொண்டுட்டாரு. என் பிள்ளைக்கு எவனா வந்து வாச்சானே இந்த பாவி.
எப்போ வேண்டாம்னு சொல்லியும் வலிய வந்து வீடு வீடா பிள்ளைகளை கூட்டிட்டு போனானோ அப்பவே நினைச்ச சாமி ஏதோ நடக்க போகுதுன்னு. அப்படியே நடந்துட்டதுங்களே. பிள்ளைங்க படிச்சா படிக்குது, படிக்கலன்னா போகுது. இந்த ஆளு யார் சாமி அடிக்கிறதுக்கு? பச்சை குழந்தைய அநியாயமா சாகடிச்சுட்டானே சாமி. ஏனாட்டாம குணத்தை போட்டு வச்சுட்டு ஆளாளுக்கு பேசிட்டு இருந்தா எப்படி? சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணுங்க. வாய், இது என்ன சாதாரண டெத்தா? சட்டு புட்டுன்னு தூக்கி போடுறதுக்கு? மர்டர், கொலை. நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணணும். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன சாமி இருக்கு? எப்ப இறக்கம் இல்லாம குழந்தைய அடிச்சு கொண்டானோ இவனை சும்மா விடக்கூடாது சாமி. உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கணும். யோ, வாத்தியார் வேணும்னே கொண்டாரு. ஏதோ தெரியாம நடந்து போச்சு. அவரை போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறதால ஊருக்கு என்ன லாபம்? சும்மா இருக்கு சாமி. கொஞ்ச நாளாவது ஜெயில இருந்தா தான் இந்த ஆளுக்கு புத்தி வரும். அப்பதான் இந்த குழந்தை பண்ண மாதிரி இன்னொரு குழந்தை பண்ண மாட்டான். ஏன்பா சொல்லல? நீ என்ன சொல்ற? நான் சொல்றதுக்கு என்னங்க சாமி இருக்கு? அவன் ஜெயில இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன? அதனால போன என் புள்ள திரும்பியா சாமி வந்துட போறான். நானும் ரொம்ப தூரம் யோசிச்சு பார்த்தேன். வாத்தியார ஜெயிலுக்கு அனுப்புறது அவ்வளவு நல்லதா தெரியல. ஏதோ அந்த ஆள் தான் புத்தி இல்லாம செஞ்சிட்டான்றதுக்காக நாமும் அப்படி செஞ்சிட முடியுமா? இந்த ஊருக்குன்னு ஒரு மரியாதை உண்டு, அதை நாம காப்பாத்தி ஆகணும். வாத்தியார, நான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன்னு ஒரு கடிதாசி எழுதி கொடு, மன்னிச்சு விட்டுறோம். என்ன சொல்ற? பஞ்சாயத்தார் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஐயர, நான் சொன்னது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்க. நீங்க எப்படி கேப்பேன்னு தெரிஞ்சுதா முதல்ல ரெடியா எழுதி வச்சிருக்கேன். அப்படியா? சரி, நீங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, நாயினா, நாயினா, நாயினா. ஐயோ. தம்பி, வந்த அன்னைக்கே சொன்ன இந்த ஜனங்களுக்கு உதவி பண்ணாத, நன்றி கெட்டதுங்கன்னு. நீ காதுலயே போட்டுக்கல. இப்பவாவது தெரியுதா ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு? போற இடத்துலயாவது புத்திசாலித்தனமா நடந்துக்க. வாயா. இதேதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அவ சொல்லிட்டா. அண்டர்ஸ்டாண்ட்? வாத்தியார் புரிஞ்சுக்கவே நினைக்கிறேன். குடுமச்சான் இல்ல, இப்படி குடுமச்சான் குடு. இல்ல குடு. என் குழந்தைய நான் கொடுக்க மாட்டேன். என் பிள்ளைய நான் இறக்கி விட மாட்டேன். நைனா, என்னை விட்டு போயிடாது நைனா. நைனா போகாத. நீ எத்தனை பணத்தை எரிச்சிருப்ப, எத்தனை பணத்தை புதைச்சிருப்ப, நீ எப்படி சொல்லலாமா? பாப்பா இந்த பக்கம் எடுங்க.